அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நம்ம வாழப்பாடியில் இருக்கிற கோழிங்களை பார்க்கலான்னு சொல்லி டாக்ஸி ஒரு பக்கம் நிறுத்திட்டு வாழப்பாடி வந்தாச்சுங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஷாப்பில் இந்த வேஸ்ட் ஆகிற பழங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க. ஏன் அப்படின்னா, வெயில் காலத்தில் கோழிகளுக்கு இது கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதில் என்ன இருக்குன்னா, பழங்களுடைய வேஸ்ட்டு தாங்க. ஆப்பிள், அப்புறம் இந்த பப்பாளி, தர்பூசணி பழம், இதனுடைய வேஸ்ட்டு தாங்க இதில் இருக்குது. இது கோழிகள் விரும்பி சாப்பிடும். வெயில் காலத்தில் இதை கொடுக்கறதுனால கோழிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் இன்ஷா அல்லாஹ் வளரும். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. தீவனம் மட்டுமே கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா கோழிகள் நல்லா வளரும். இருந்தாலும் இதை கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சின்ன கோழிகளுக்கும் இதை கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால நம்ம புதுசாக இங்கே வந்து விட்ட சின்ன கோழிகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அது இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகப்போகுது. கோழிகள் கொஞ்சம் அது வளர்ந்துருச்சு. அதனால் கூண்டை ஓப்பன் பண்ணி அந்த கோழிகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லி உள்ளே போயிட்டு போட்டேன். ஃபஸ்ட்டு கோழிகள் எதுவும் அதை சரியாக சாப்பிடலைங்க. ஏன்னா இது சின்னதுலேருந்தே தீவனம் மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்குது. அதனால் நானும் சாப்பிட்லேன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கோழிகள் அதில் இருக்கிற அந்த தோல் கூட வெள்ளைங்க எல்லாமே மிச்சம் வைக்காமல் ரொம்ப நல்லா சாப்பிட்ருச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. ஊருக்கு வந்துட்டு கோழிகள் பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ தான் வாரம் பூரா டாக்ஸி ஓட்டி ஸ்ட்ரெஸ்ஸு ஏறினாலும், ஆனால் இந்த கோழிகள் கூட வந்து கொஞ்ச நேரம் இருக்கிறது, இதுக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தையும் ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் ஏதாவது கோழிகள் தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்க, உதவி செய்கிறேன்.